இது பகுதி 3. வான நகரத்தின் ரகசியம். இப்போது லீரா விடியலின் நிழல் ஆகஸ்ட் மாறியிருந்தாள், ஒளியும் இருளும் இணைந்த சக்தி. ஆனால் வானத்தில் திடீரென்று அமைதி உடைந்தது. பறவைகளின் நகரம், அவள் ஒளி மீட்ட இடம், மெதுவாக கல் போல் உறைந்தது. பறவைகள் பேச முடியவில்லை, வானராஜா கூட மறைந்துவிட்டார். ஒரு நாள் காற்று ஒரு பழைய குரலைக் கொண்டு வந்தது. லீரா. நகரத்தின் இதயம் நிறுத்தப்பட்டது. அதை மீண்டும் எழுப்ப வானக் கிண்ணம் தேவை. அவள் அந்தக் குரலைப் பின்தொடர்ந்து நிறமில்லா வானத்தின் எல்லை சென்றாள். அங்கே மேகங்கள் கூட நிறம் இழந்திருந்தன. மின்னல் ஒளியில் ஒரு பெரிய கோபுரம் தெரிந்தது, அதன் உச்சியில் ஒளி பந்தாக வானக் கிண்ணம் ஒளிந்திருந்தது. ஆனால் அதைக் காப்பாற்றியது ஒரு மாய உயிர், காலத்தின் கழுகு, 1000 ஆண்டுகள் பழமையான காவலன். அது லீராவிடம் சொன்னது, நீ ஒளியையும் இருளையும் சமப்படுத்தினாய், ஆனால் காலம் இன்னும் உன்னை சோதிக்கப் போகிறதையு. லீரா தைரியமாக முன்னேறினாள். இறகின் ஒளியால் பாதை உருவானது. கழுகு தாக்கியதும் அவள் ஒளியும் நிழலும் சேர்த்து ஒரு வட்டத்தை உருவாக்கினாள், அதில் நேரம் நின்றது. அவள் கிண்ணத்தை எடுத்து வான நகரத்துக்கு திரும்பினாள். அவள் அதை நகரத்தின் இதயத்தில் வைத்தபோது, பறவைகள் மீண்டும் பாட ஆரம்பித்தன, வானம் மீண்டும் நிறம் பெற்றது. வானராஜா தோன்றி சொன்னார், நீ இப்போது ஒளியின் குழந்தையல்ல, வானத்தின் காவலாளியும். அந்த நாளிலிருந்து வானத்தில் ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு மாலையும் லீராவின் சிறகுகள் மின்னின, காலம் கூட அவளிடம் தலை வணங்கியது. பாய் ராஸ்பிஹாரி.